Hi, hello, welcome to தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2025ல் ஜிஆர்டி தங்கமயில் லலிதா ஸோ இது மூணுலேயும் வந்து ஒரு கம்பேரிசன் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்லேயும் வந்து வைக்கலாம், இல்லைனா பழைய நகையை வந்து வைக்கலாம். ஸோ பழைய நகையும் வந்து வைக்கலாம், இல்லைனா சில்வர் ஓல்டு சில்வர் பிளாட்டினம் ஸோ இது கூட வந்து நம்ம வச்சுட்டு 11 மந்த் ஸ்கீமில் வந்து வைக்கலாம். எந்த ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா என்ஏசி ஜுவல்லரி இருக்குல்ல, ஸோ அந்த ஷாப்பில் வந்து நம்ம சில்வர் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்கீம் வந்து நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் 3 ஜுவல்லரி ஷாப் வந்து எடுத்திருக்கேன், ஜிஆர்டி தங்கமயில் லலிதா. ஸோ இது மூணுலேயுமே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எது காமனாக இருக்குது, எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டும் வந்து வைக்கலாம், இல்லைனா வந்து கோல்டுமே வந்து வைக்கலாம். ஸோ அதை தான் வந்து நான் வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டாகவும் வைக்கலாம், வெயிட்டாகவும் வைக்கலாம். ஸோ தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா 3 சேவிங் ஸ்கீம்லாம் வந்து இருக்குது. சாரி, இந்த கோல்டுக்கே வந்து 3 ஸ்கீம் மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்ம சேனலில் வந்து தனியாக வந்து போட்டிருக்கேன். ஸோ பழைய நகையை வந்து கொடுத்துட்டு அமௌண்ட்டாக வந்து வாங்குறது, பழைய நகையை கொடுத்துட்டு புது நகையாக வந்து எடுக்கிறது. ஸோ பழைய நகையை கொடுத்தோம் அப்படின்னா உடனே வந்து காசு தருவாங்க. இதே வந்து பழைய நகையை கொடுத்துட்டு புதுசாக வந்து அப்பயே வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து 11 மந்த்து கழித்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது 3 மெத்தட் வந்து இருக்குது. 3மே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லலிதாவில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இல்லை அமௌண்ட்டு ஸோ இதுவுமே வந்து வைப்பாங்க. ஸோ ஜிஆர்டியில் வந்து 11 மந்த்து சேவிங் ஸ்கீம் தான். இது தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த்து சேவிங் ஸ்கீம், லலிதாலையும் 11 மந்த்து சேவிங் ஸ்கீம். இப்போ நீங்கள் பழைய நகையை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 916 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதை வந்து உருக்கி 916 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் கொடுக்குறீங்களா அன்னைக்குள்ள ரேட்டுக்கு வந்து அந்த கோல்டை வந்து வச்சுக்குவாங்க. வச்சுட்டு நீங்கள் 11 மந்த் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே வெயிட்டுக்கு வந்து ஸோ நீங்கள் வைக்கும் போது என்ன ரேட் இருந்துச்சோ அதே ரேட்டுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்னன்னா நம்ம வந்து 11 மந்த் வந்து நம்ம பொறுத்துருக்கணும். இதை நீங்கள் 11 மந்த்துக்கு முன்னாடியே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட் வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து கம்மியாகிட்டே வருங்க. அதனால் சேவிங் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை சீட்டு போடுறீங்க, இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிஜிகோல்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இடையில வந்து நிறுத்தாதீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் இடையில வந்து நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தாதீங்க. நிறைய பெனிஃபிட் வந்து நமக்கு தாங்க லாஸ் ஆகும். இந்த 11 மந்த்து ஸ்கீம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து காயின் தான் எடுக்க முடியுமா, இல்லை ஜுவல்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸும் வந்து எடுக்கலாம், காயினும் வந்து எடுக்கலாம். அதுதான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கோல்டு காயினும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஆர்டி தங்கமயில் லலிதா இந்த மூணுலேயுமே வந்து கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுவாங்களா, இப்போ கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து தங்கமயிலில் வாங்குறீங்க அப்படின்னா 75% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து காயின் வாங்குறீங்க லலிதாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. நார்மலாகவே வந்து காயின் பார்த்தீங்க வேஸ்டேஜ் அப்படின்னா 1%, அந்த 1%மே நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. இதே வந்து தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க காயினுக்கு. ஸோ அமௌண்ட் வந்து வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வந்து அமௌண்ட் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ 50,000க்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளுமே வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதே தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 15,000லேருந்தே வந்து நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து வைக்க முடியும். இதே நீங்கள் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராம். இதே லலிதாவில் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10,000லேருந்து அமௌண்ட் வந்து வைக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து கிஃப்ட்டுமே வந்து உண்டு. ஸோ இந்த ஜிஆர்டியில் இருக்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னென்ன கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் இருக்குங்க, தேடி செல்வி ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குங்க. இதே தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட்டு வந்து கிடையாது. இதே லலிதாலையும் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் வந்து கிடையாதுங்க. ஸோ நான் சொன்னது பார்த்திங்க அப்படின்னா காயினுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து இது பண்ணாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ வந்து நீங்கள் ஜுவல்ஸாக வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அப் டு 18% வரைக்கும் உள்ள நகைக்கு பார்த்தீங்க எடுக்கிங்கன்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜுவல்ஸ் வந்து தங்கமயிலில் வந்து எடுக்கிறீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 75% வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதே நீங்கள் லலிதாவில் எடுக்கிறீங்க அப்படின்னா 100% வந்து வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. சரி, நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது, நிறைய கலெக்ஷனும் இருக்கணும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜும் வந்து கம்மியாக இருக்கணும்.
அந்த ஷாப் வந்து ட்ரஸ்டடா அப்படின்றத பார்க்கணுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நகை வந்து 916 இருக்கா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பழைய நகையை தான் கொடுக்கணுமா இல்லை அமௌண்ட்டு மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. நம்ம ஓல்டு காயினை வந்து நம்ம கொடுக்கலாம். நமக்கு நிறைய காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காயினை கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஜுவல்ஸ் தான் வைக்கணும் அப்படின்றதில் நம்ம நிறைய காயின் வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் 8 கிராம் 1 பவுனுக்கு வந்து நான் காயின் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த காயினை வந்து நீங்கள் 11 மந்த் ஸ்கீமில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து காயின் வைக்கிறதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிறுக சிறுக ஒரு காயின் வந்து நம்ம சேர்த்து வச்சுருப்போம் 1 பவுனுக்கு, அதை வந்து மொத்தமாக கொடுத்து இது பண்ணுறதுக்கு பதிலாக, ஏன்னா காயின் வந்து நம்ம சும்மா தான் வச்சுருப்போம். அப்போ வந்து இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம உடனே கொடுத்து நகை எடுக்கிறதுக்கும் நம்ம 11 மந்த்து கழித்து அந்த காயினை வந்து நீங்கள் கொடுத்துட்டு எடுக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறையவே வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ காயினை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதனால் நீங்கள் மாதம் மாதம் நம்ம காயின் சேவிங் பண்ணுறவங்க, இல்லைனா வருஷத்துக்கு 2 காயின் சேவிங் பண்ணுறோம், 2 கிராம் வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காயின் வந்து நம்ம வீட்டில் சும்மா தான் பீரோவில் வந்து வச்சுருப்போம். இதே ஜுவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம், இது வந்து நம்ம போட்டுக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம டாலர் செஞ்சு போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்க முடியாததுலாம் நிறைய காயின் வந்து நம்ம வச்சுக்குவோம். அந்த மாதிரி காயினை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதை தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் காயின் கொடுக்குறீங்க அப்படின்னா, தங்கமயில கொடுக்குறீங்க அப்படின்னா 8 கிராம் கோல்டு காயின் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். லலிதாவில் வந்து இல்லை. இதே வந்து ஜிஆர்டியில் வந்து கோல்டு காயினை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்கீம் நேம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் 1+C ஸ்கீம் நேமு. ஸோ தனியாக வந்து நான் ஃபுல் வீடியோவாக வந்து நான் போட்டிருக்கேன், கிஃப்ட்டுமே வந்து போட்டிருக்கேங்க. இதே தங்கமயில பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டுக்கு வேறு ஸ்கீம் நேம் இருக்குது, வெயிட்டுக்கு வந்து ஸ்கீம் நேம் வேறு இருக்குங்க. இதே நீங்கள் அமௌண்ட்டுக்கு பண்ணீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. இதே நீங்கள் வெயிட்டு பண்ணுறீங்க, இதை வந்து கோல்டுக்கு வந்து கொடுக்குறீங்க, ஓல்டு ஜுவல்ஸு அந்த மாதிரி, இல்லைனா கோல்டு காயின் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து கோல்டில் தானே சேரும். ஸோ அது எல்லாமே வந்து சூப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சேவிங் ஸ்கீம் வந்து இருக்குங்க. இதே வந்து லலிதாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்கீம் நேம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் உட்சவ் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் நேம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பெனிஃபிட் வந்து எவ்வளோ நம்ம பாதி மாதத்துலேயே வந்து முடிக்கிறோம், இல்லை 6 மந்த்து 7 மந்த்து 8 மந்த்தில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு வந்து கொடுத்துக்கலாம், சில்வர் வந்து கொடுத்துக்கலாம், டைமண்ட் வந்து கொடுத்துக்கலாம். கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு காயின், கோல்டு காயின், ஸோ இதை வந்து கொடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்க தங்கமயிலையும் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு, ஜுவல் டைமண்ட், ஸோ இந்த நகையை வந்து நம்ம கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இதே லலிதாவில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, டைமண்ட், ஸோ இது ரெண்டும் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு இல்லை சில்வரு டைமண்ட் எது வச்சாலுமே வந்து 50% வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. இதே வந்து ஜுவல் 1 இல்லை டைமண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60% வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்டுக்கு வந்து 50% வந்து வேஸ்டேஜ் வந்து லெஸ் பண்ணி தராங்க. இதே டைமண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க பெர் கேரட்டுக்கு. ஸோ கேரட்டுக்கு வந்து 100 rupees வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் டைமண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதே தங்கமயில ஜிஆர்டியில் லலிதாவில் உள்ள கோல்டு காயின் வேஸ்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து 2% வந்து கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. இதே தங்கமயில பார்த்திங்க அப்படின்னா 3% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. லலிதாவில் பார்த்திங்க அப்படின்னா 1% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. மேக்ஸிமம் வந்து கோல்டு காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே கடையில் வந்து எடுங்க. அப்போ தான் வந்து நம்ம திருப்பி அது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ வேஸ்டேஜ் எல்லாமே கம்மியாக வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காயின் வந்து நீங்கள் 1% எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ 2% கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 3%, 4%, 8% வரைக்கும்லாம் இருக்குது. ஸோ கோல்டு காயின் வேஸ்டேஜ் வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் காயின் வந்து வேஸ்டேஜ் கம்மியாக வந்து எடுங்க. அதுவும் இல்லாமல் ஒரே கடையில் வந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சீட்டு போட்டு நான் காயின் வந்து எடுக்கலாமா அப்படின்றவங்களுக்கு வந்து சீட்டு போடுறீங்க அப்படின்னா காயின் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா அதோட வேஸ்டேஜ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 3% வரைக்கும் நம்ம எடுப்போம். இதே வந்து ஜுவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 18, 19 வரைக்கும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே 18% வரைக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்ஸ் வந்து எடுங்க சீட்டு போட்டிங்க அப்படின்னா.
ஸோ எனக்கு தெரிந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எதுவும் மாற்றம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன், நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.